எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு ரைஸ் தாங்க. அதாவது மட்டன் புலாவ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நம்ம. இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இது வந்து பார்க்குறதுக்கு தொன்னை பிரியாணி மாதிரி தான் இருக்கும். ஆனாக்கா இது வந்து தொன்னை பிரியாணி இல்லை, இது வந்து மட்டன் புலாவ் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் தட்டிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிர்மலாஸ் கிச்சன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம மட்டன் புலாவ் எப்படி செய்கிறோன்ட்டுன்னு ஃபுல் டீட்டெயிலாக நான் இதில் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி மட்டன் புலாவ் நீங்கள் ஒரு முறை வீட்டில் செஞ்சு பாருங்கள். திரும்ப திரும்ப செய்ய சொல்லி கேட்பாங்க வீட்டில். அப்போ இந்த வாரம் சண்டே எல்லார் வீட்லேயும் மட்டன் புலாவ் செய்கிறீங்க, எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் யாரெல்லாம் செஞ்சீங்கன்னு சொல்லிவிட்டு. வாங்க இப்போ இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். நம்ம பாருங்கள், நம்ம வந்து இப்போ இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தக்காளி. நான் வந்து இன்றைக்கி 1/2 kg மட்டன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 1/2 kg ரைஸ் எடுத்திருக்கேன். நான் வந்து புல்லட் ரைஸ் தாங்க எடுத்திருக்கேன், அதாவது பிரியாணி ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ட்ரை ஸ்பைசஸ் எல்லாம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னென்னலாம் நான் கொடுக்குறேன் நான். அதுக்கப்புறம் கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகா இதெல்லாம் ஆட்டுறதுக்கோசரம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பிரியாணி வந்து நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் வந்து இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர், அப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. இப்போ அதுக்கு முதல்ல ஒரு கடாய் வச்சுக்கோங்க. ஒரு கடாயை வச்சு அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம வந்து ட்ரை மசாலாஸ் எல்லாம் வறுக்க போகிறோம். இது ட்ரை மசாலாஸ் எல்லாம் நல்லா வறுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இது பாருங்கள், நான் வறுத்துட்டு இருக்கேன். இந்த மாதிரி கலர் வந்துச்சுன்னா போதும். இப்போ வந்து ஒரு கைப்பிடி நிறைய பூண்டு, இஞ்சி, அதுக்கப்புறமா வெங்காயம். நான் வந்து 4 வெங்காயம் எடுத்திருக்கேன். அந்த 4 வெங்காயம் வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். பெருசாக இருந்தால் கூட பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். இது வெங்காயம் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் லைட்டிஷ் பிங்க் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து வதக்கி கொடுக்க போகிறோம். இப்போ வந்து நான் வந்து கொத்தமல்லி சேர்த்துல 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, 1 கைப்பிடி அளவுக்கு புதினா, அதுக்கப்புறம் 10லேருந்து 15 வந்து பச்சை மிளகாய். இது 3ம் ஒன்றா போட்டு இதையும் கூட சேர்த்து நம்ம வெங்காயம் கூட சேர்த்து இதையும் நல்லா வதக்கி கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நல்லா வாசனை வரும், வதக்கும் போதே நல்லா ஸ்மெல் இருக்கும். இது வந்து எப்படி வதக்கணும்னா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனாக்கா போதும், அது வரைக்கும் நம்ம வதக்கி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து சில்லுன்னு ஆகிட்டு பிறகு நம்ம வந்து மிக்சியில் போட்டு ஆட்ட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் இதை வதக்குனதெல்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம ஆட்ட போகிறோம். அப்புறமா இப்போ வந்து ஒரு தட்டு எடுத்துக்கலாம். தட்டு எடுத்துகிட்டு இதை வதக்குனதெல்லாம் எடுத்து இதில் சேர்த்துடலாம். இந்த தட்டில் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுட்டு இது வந்து ஆறட்டும், நல்லா ஒரு ஓரமாக வச்சிடலாம். இது அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போது இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் அதே கடாய், நம்ம வெங்காயம் வறுத்த கடாயே எடுத்துக்கலாம். எடுத்துன்னு அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கிற மட்டனை வந்து நம்ம இதில் சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு நம்ம வந்து மிளகாய் பொடி, தனியா பொடி சேர்க்க போகிறோம் இப்போது. அதுக்கப்புறம் நம்ம வந்து மிளகுத்தூள், அதுக்கப்புறம் மஞ்சள் தூளும் சேர்க்க போகிறோம். இதில் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எல்லாமே கொடுக்குறேன் நான். இப்போ வந்து இதெல்லாம் சேர்த்துட்டு உப்பு கொஞ்சம் சேர்த்துடுங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுக்கணும், நல்லா ஃப்ரை பண்ணி கொடுக்கணும். இந்த மசாலாவெல்லாம் மட்டனில் படுற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி கொடுத்துருக்கோம் பாருங்கள். இந்த கடாயிலே ஒரு 10 நிமிஷம் அப்படி நல்லா வேகணும். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துடலாம். இது வந்து நம்ம வறுத்தோம் இல்லைங்களா, அந்த மசாலா தான். இந்த மசாலாவில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து இந்த மட்டனில் சேர்த்துக்க போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் அளவு மட்டனில் சேர்த்துட்டு இத்தையும் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி கொடுக்க போகிறோம். ஏன்னா இந்த மசாலா வந்து மட்டனில் இறங்கணுன்றதுக்கோசரம் நம்ம வந்து இந்த மாதிரி செய்கிறோம். நான் வந்து இந்த ஃப்ரை பண்ணியிருக்கிற மட்டனை வந்து நான் குக்கரில் சேர்த்துக்கிறேன் இப்போது. ஏன்னா இது வந்து வேகணும், ஒரு 10 நிமிஷம் அப்படி வெந்தால் தான் நல்லாயிருக்கும். இது எப்போவும் மட்டன் எடுத்தோம்னாக்கா நம்ம வந்து பிரியாணி செய்கிறதுக்கு முன்னால் நம்ம வந்து ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி தான் நான் இதுக்கு மசாலா எல்லாம் போட்டு வச்சு எடுத்துருக்கேன். இப்போ வந்து குக்கர் மூடிட்டு நம்ம வந்து விசில் போட்டு வெயிட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து 2 விசில் விட போகிறேன். ஒரு விசில் ஆயிடுச்சு. இப்போ வந்து 2வது விசில் வருது. 2 விசில் வந்துச்சுன்னாவே போதும். நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா ஆல்மோஸ்ட் கறி வெந்திருக்கும், பாதி முக்கால் பாகம் கறி வெந்திருக்கும். இப்போ இன்னொரு குக்கர் வச்சுட்டு நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் அதாவது 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நெய் சேர்த்துருக்கேன். நெய் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய் வந்து ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா எண்ணெயே சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பிரிஞ்சி இலை 2 போட்டுக்கிறேன் நான். பிரிஞ்சி இலை சேர்த்துட்டு அதை வந்து நல்லா வதக்கி கொடுக்கலாம். வதங்கின பிறகு நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துடலாம்.
இப்போ பாருங்கள் நான் வந்து அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நம்ம வறுத்து கொடுக்கலாம். எண்ணெய் எல்லாம் பிரிகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஆல்மோஸ்ட் இப்போ எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சிருக்கு. இப்போ வந்து நான் ஒரு தக்காளி தான் எடுத்திருக்கேன். நான் வந்து ஒரு தக்காளியை வந்து கட் பண்ணி இதில் சேர்க்க போகிறேன். நீங்களும் இதே மெஷர்மெண்ட்டில் மட்டன் புலாவ் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். அதே உங்கள் வீட்டில் ஜாஸ்தி பேர் இருந்தால் இத்தியே டபுளாக பண்ணிக்கோங்க. இப்போ வந்து தக்காளி வந்து நல்லா வதக்கி கொடுத்துன்னு இருக்கேன் நான். அது நல்லா ஸ்மாஷ் ஆகிட்டு நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கி கொடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம மட்டன் வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா, குக்கரில் போட்டு வேக வச்ச மட்டன் வந்து வெறும் மட்டன் மட்டும் எடுத்து நம்ம குக்கரில் சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு இதுவும் நல்லா கலந்து கொடுக்க போகிறோம். பாருங்கள் மட்டன் வந்து நல்லா வெந்திருக்கு. இதே மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுங்க இன்னும் கொஞ்சம் நேரம். இது எவ்வளோ நேரம் ஃப்ரை பண்ணோன்னா நம்மளுக்கு எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு மேலே வரணும், அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம். மட்டனில் ஏற்கனவே நம்ம மசாலா சேர்த்து வேக வச்சுருக்கோம். இப்போ வந்து மசாலாலாம் நல்லா அதில் சேர்ந்து நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ணுறது வந்து எண்ணெய் வந்து பிரிஞ்சு மேலே வரணும், அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம். பாருங்கள் இப்போ வந்து நான் வந்து மட்டன் வேக வச்சுருக்கிற தண்ணி இருக்குது, அது வந்து 2 பவுல் சேர்க்க போகிறேன். நான் வந்து 1 பவுல் அரிசி எடுத்துருக்கிறேன், அதுக்கு நான் 2 பவுல் தண்ணி சேர்க்க போகிறேன். இந்த தண்ணியே போதுமாக இருக்கும் நம்ம வந்து மட்டன் புலாவ் செய்கிறதுக்கு. நான் வந்து கரெக்டாக தண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்து வரணுன்னா இன்னொரு 1/2 டம்ளர் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து உப்பு சேர்த்துலாம். நான் இப்போ உப்பு சேர்த்துட்டு ஏற்கனவே மட்டனில் உப்பு சேர்த்து தான் நம்ம வேக வச்சுருக்கோம். இப்போ வந்து அரிசி கழுவி போட்டுடலாம். நான் வந்து இன்றைக்கி புல்லட் ரைஸ் தான் எடுத்திருக்கேன். ஆனால் நம்ம ஜீரா ரைஸில் செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. மட்டன் புலாவ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். எங்களுக்கு வந்து ஜீரா ரைஸ் பிடிக்காதுன்றதுனால நாங்கள் வந்து புல்லட் ரைஸ் தான் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஹாஃப் லெமனை வந்து ஸ்குவீஸ் பண்ணிக்கிறோம். இதில் ஹாஃப் லெமனே போதுமானது. அதுக்கப்புறம் இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம வந்து ஒரு முறை கலந்து கொடுத்துடலாம். உப்பெல்லாம் சரியாக இருக்குதான்னு செக் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் உப்பு பத்தலைனாக்கா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் நான் வந்து உப்பு கரெக்டாக தான் போட்டிருக்கேன் இதில். இப்போ வந்து எல்லாத்தையும் ஒரு முறை கலந்து கொடுத்துட்டு நம்ம வந்து குக்கர் மூடி போட்டு 2 விசில் வைக்கலாம் நம்ம. இப்போ வந்து நான் குக்கர் மூடி போட்டுட்டு 2 விசில் வைக்கிறேன் நான். எனக்கு 2 விசில்லையும் சாப்பாடு நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள் ஒரு விசில் ஆயிடுச்சு. இப்போ வந்து 2வது விசிலும் வரப்போகுது. இப்போ பாருங்கள் 2வது விசிலும் வந்துடுச்சு. இப்போ 2 விசில் ஆன பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு குக்கர் ப்ரெஷர் இறங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்கள் ப்ரெஷர் இறங்கிடுச்சு. இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா மட்டன் புலாவ் பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து மட்டன் புலாவ் தான். இது வந்து தொன்னை பிரியாணி இல்லை. தொன்னை பிரியாணி கலர் கூட இதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது வந்து நான் மெத்தட் வந்து வேறு மாதிரி செஞ்சுருக்கேன். தொன்னை பிரியாணிக்கு வந்து வேறு மசாலா வைக்கணும். இது வந்து மட்டன் புலாவுன்னு சொல்லுவாங்க இது. ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். திரும்ப திரும்ப உங்கள் வீட்டில் செஞ்சு தர சொல்லுவாங்க உங்களுக்கு. இது டேஸ்ட் வந்து எப்படி வரும்னாக்கா ஹோட்டல் ஸ்டைல் மாதிரியே தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நான் சொன்ன மெத்தட்லேயே நீங்களும் செஞ்சிங்கனாக்கா ரொம்ப சூப்பராக வரும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஜீரா ரைஸ் போட்டு செய்யுங்க, ரொம்ப இன்னும் நல்லா வரும். ஜீரா ரைஸில் டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நான் வந்து ஜீரா ரைஸ் சேர்க்கல. இப்போ பாருங்கள் நான் வந்து ஒரு வேறு தட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் நான் வந்து வேறு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து நான் வந்து வெறும் தயிரும் அதுக்கப்புறமா மட்டன் கிரேவி வந்து தண்ணி குழம்பாக வச்சுருந்தேன். அதுதான் நம்ம வந்து அன்றைக்கி சாப்பிட்டோம் நாங்கள். இது பாருங்கள், இந்த சண்டே வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்துச்சின்னு சொல்லிவிட்டு, டேஸ்டெல்லாம் எப்படி இருக்குன்னு. மட்டன் புலாவ் வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் வீட்டில். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.